முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய திருநாமங்களை உளமாற நினைந்து ஓதினால் நாவினில் இன்பத்தேன் குமிழியிட்டு கொப்புளிக்கும். சிவ அமுதம் ஊற்றெடுத்துப் பெருகும். அதனால் வயிற்று பசியாரும். உடம்பு உள்ளம் உணர்வு உயிர் யாவும் உரம் பெற்று மகிழும். இறைவனை உள்ளம் உருகித் துதிப்பதனால் இன்ப அமுதம் ஊறும். அதனை உண்டாருக்குப் பசி நோய் முதலிய துன்பங்கள் எய்தா. தொடரும் சொற்றொடர் கொடிய இருவினை வேரோடு சிந்தி என்பதாகும். முருகப்பெருமான் தரிசனம் தருவதால் நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் வேருடன் வெந்து சாம்பராகி விடுகின்றன. அன்றி பாவங்களும் நோய்களும் அடியோடு அழிந்துவிடும். தொடரும் சொற்றொடர் நம சிவயோம் எனக் கொஞ்சி என்பதாகும். அருணகிரிநாதர் முருக உபாசகர். ஐந்தெழுத்தை உச்சரித்தேன் என்கிறார். இதனால் ஐந்தெழுத்தும் ஆறெழுத்தும் ஒன்றென உணர வேண்டும் என்பதை நமக்கு கூறுகிறார். பகலும் இரவுமிலா வெளி என்ற சொற்றொடரின் மூலம் பகல் இரவு என்பது நினைப்பு மறப்பு என்ற சகல கேவலங்களாகும். நினைப்பும் மறப்பும் அற்று தடையற்ற கடல் போல் ஆன்மா இன்புற்றிருக்கும் இடம். அந்திப் பகலற்ற இடம் அருள்வாயே என்றும் ராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே என்றும் பல திருப்புகழ்களில் கூறுகிறார். பவளத் திருமேனி என்ற